ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மதிப்பு காண்க. -12/1000 டிவைடட் பை -12/998 இன்ட்டு 13/100 டிவைடட் பை 13/98 இன்ட்டு -14/10 டிவைடட் பை -14/8. இதுக்கான மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஈஸியாக போடலாம். என்ன மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பேஸில் பாருங்கள். அடிமானம், இது கீழே 12ன்றது அடிமானம், மேலே இருக்கிறது அடுக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பவர். அடிமானம்னா பேஸ், ஓகேங்களா. இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ a/m டிவைடட் பை a/n, இது ரெண்டு பாருங்கள் அடிமானம் சேமாக இருக்குது, அடுக்கு வெவ்வேறாக இருக்குது. இது m இருக்குது, இது n இருக்குது. ரெண்டு எப்படி இருக்குது, டிவைடில் இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அடிமானத்தை எழுதி அடுக்கை வந்து மைனஸில் எழுதணும். m மைனஸ் n நம்ம சேர்த்து எழுதணும், மைனஸ் போட்டு எழுதணும். இதுதான் வந்து ஃபார்முலா, ஓகேங்களா. அந்த மெத்தடில் தான் இதை நம்ம இப்போ போட போகிறோம், ஓகேங்களா. இதை பாருங்கள், இந்த சம்மை எழுதிட்டேன். அடுத்து என்ன செய்யலான்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக அதை மைனஸ் பண்ணியே போட்டுட்டேன். இது எப்படி, இதை பாருங்கள், ஒரு ஸ்டெப் இதை எழுதியிருக்கேனா, சம்மை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். இதை நம்ம எப்படி எழுதலாம், பேஸ் சேமாக இருக்குது. அப்போ அடிமானம் அடுக்கு என்ன பண்ணணும்னா கழிக்கணும். 1000 மைனஸ் 998, ஓகேங்களா. அடுத்து இதை எப்படி எழுதலாம், 13 அடுக்கு 100 மைனஸ் 98 இப்படி எழுதலாமா. அடுத்து இது எப்படி எழுதலாம், -14 அடுக்கு 10 மைனஸ் 8ன்னு எழுதலாம், ஓகேங்களா. இப்போ இது 1000லேருந்து 998 கழிச்சோன்னா 2, 100லேருந்து 98 கழிச்சோன்னா 2, 10லேருந்து 8 கழிச்சோன்னா 2. அப்போ பவரில் எல்லாமே 2ன்னு வரும். அதுதான் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்த ஸ்டெப்பை நான் போட்டேன். -12 அடுக்கு 2, 13 அடுக்கு 2, -14 அடுக்கு 2, ஓகேங்களா. 2னா கீழே இருக்கிற நம்பரை 2 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 12 2 தடவை போட்டு பெருக்கணும். அதே மாதிரி 13 2 தடவை, அப்போ 13 ஸ்கொயர்னா 13 2 தடவை போட்டு பெருக்கணும். -14 2 தடவை போட்டு பெருக்கணும். கீழே நான் போட்டு பெருக்கிருக்கு பாருங்கள். -12 இன்ட்டு -12, 13 இன்ட்டு 13, -14 இன்ட்டு -14. இப்போ 12 12 பெருக்குனா 144, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 13 13 169, 14 14 பெருக்குனிங்கன்னா 196, மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே பெருக்கி போட வேண்டியதான். 144யும் 129 பெருக்குனா இதோ போட்டிருக்கோம் பாருங்கள், பெருக்கியே போட்டிருக்கோம் பாருங்கள். சைடில் 24,336 கிடைக்கும். திருப்பி அதை 196 கூட நான் பெருக்கியிருக்கேன். பெருக்கி போட்டிங்கன்னா என்ன வரும்னா 47,69,856 தான் ஆன்சராக வரும், ஓகேங்களா. அதை நான் பெருக்கி போட்டிருக்கேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் பெருக்கலில் தான் தப்பு பண்ணிவிடுவீங்க. பொறுமையாக பெருக்கி சரியான ஆன்சரை போடுங்க, ஓகேங்களா. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரும் சேமாகவே இல்லை. ஆப்ஷன், அதனால் ஆப்ஷன் 4மே வந்து தப்பு தான், ஓகேங்களா. ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. நிறைய சம்ஸ் இது மாதிரி தான் இருக்குது. இதுக்கான வீடியோஸ் வந்து நான் தனியாக போடுறேன், ஓகேங்களா. இப்போ ஆன்சர் அதை நாளையும் பார்க்க வேணாம், இங்கே நான் கொடுத்துருக்க ஆன்சர் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், 47,69,856. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. இப்போ பஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு எழுத்துலேயும் எத்தனை சமச்சீர் கோடு வரும் அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும், அவ்வளோதான் இது. இப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இந்த வட்டத்தில் தான் பிரிக்கலாம். அப்போ தான் மேலேயும் கீழேயும் ஒரே ஷேப் கிடைக்கும். யூவை இப்படி பிரிக்கலாம், அப்போ தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே ஷேப் கிடைக்கும். இல்லை ரைட்டு லெஃப்ட்டும். எஸ்ஸை நீங்கள் இப்படி பிரித்தாலும் இப்படி பிரித்தாலும் நம்மளுக்கு ஷேப் கிடைக்காது, அதுக்கு சமச்சீர் கோடுகள் கிடையாது. அப்போ இதுக்கு மட்டும்தான் சமச்சீர் கோடு 1, பிக்கு 1, யூக்கு 1, எஸ்ஸுக்கு 0. இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 + 1 2, 2 + 0 2 தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கீழே கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஓகேங்களா. இப்படி தான் பிரிக்க முடியும், வேறு எப்படி இதை பிரிக்க முடியாது. இதுக்கு ஆன்சர் வந்து 2. அடுத்த சம் பாருங்கள். அட்பாஷ் மறை குறியீடு பயன்படுத்தி GSV ZMWன் குறிப்பை காண்க. இந்த சம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 267 இருக்கும் பாருங்கள். அட்பாஷ் மறை குறியீடுனா என்னன்னா, அது ஒன்றும் பெருசாக எதுவும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, கஷ்டமானதும் கிடையாது. என்ன அப்படின்னா, ABCD 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தலைகீழே எழுதணும். தலைகீழே கிடையாது, 1லேருந்து 26, 26லேருந்து 1 வரைக்கும். 26வது லெட்டர் என்ன இருக்குது, Z இருக்குது, அதுக்கு முன்னாடி Y இருக்குது, அதுக்கப்புறம் X இருக்குது. அப்படியே எழுதிட்டு வந்து ஏல வந்து முடிக்கணும், அதுதான்.
ஓகேங்களா, நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்வி இசட்எம்டபிள்யூ இதனுடைய குறிப்பை தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சாதாரண குறியீடு நம்மளுக்கு தெரியும். ABCDEFG இசட் வரைக்கும் நான் எழுதிட்டேன் சாதாரண குறியீடு. அதுக்கு கீழே மறை குறியீடு என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், இசட்டில் ஸ்டார்ட் ஆகி ஏயில் முடியணும். இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி யூ டி இது அப்படியே ஏபிசின்றது ஏறு வரிசைன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இசட்ஒய்எக்ஸ்ன்றது இறங்கு வரிசைன்ற மாதிரி. ஏபிசிடியில் அந்த 26 லெட்டரும் இறங்கு வரிசை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இசட்ஒய்எக்ஸ் WVUTSRQPO அது வரைக்கும் ஏ வரைக்கும் எழுதணும். அப்போ ஏக்கு நேராக இசட் இருக்குன்னா இப்போ லாஸ்ட் இசட்டுக்கு நேராக ஏ இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து தான் அவங்க கொடுத்துருக்க லெட்டருக்கு நேராக மறை குறியீடு அட்பாஸ், இது வந்து வெறும் மறை குறியீடுன்னு இருக்கேன், இது அட்பாஸ் மறை குறியீடு. ஓகேங்களா, அதுக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அதை எடுத்து எழுத வேண்டியது தான். இது வெரி ஈஸியான கணக்கு தான். இது ஜிஎஸ்வி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்வி இசட்எம்டபிள்யூ. ஜிஎஸ்வி நாங்கள் எழுதிக்கிறேன், ஜிஎஸ்வி இசட்எம்டபிள்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது ஜி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், சாதாரண குறியில் பார்க்கணும். ஜி இங்கே இருக்குது, அதுக்கு நேராக என்ன இருக்குது, டி இருக்குது, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் லெட்டர். அடுத்து இந்த எஸ் பார்க்கணும். எஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எஸ்ஸுக்கு நேராக என்ன இருக்குது, மறை குறியீடு ஹச், அதுதான் இங்கே. ஃபஸ்ட் நான் கிடச்சிது டி கிடச்சிது, அப்புறம் ஹச் கிடச்சிது இல்லையா. அடுத்து என்ன இருக்குது, விக்கு நேராக என்ன இருக்குது, இ. அப்போ டிஹெச்இ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வேர்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரேஷியோ கொடுத்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, இசட்எம்டபிள்யூ. இசட்டுக்கு என்னது, ஏ நம்மளுக்கு தெரியும், ஃபஸ்ட் லெட்டர் ஏ போட்டாச்சு. எம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எம்முக்கு என் இங்கே இருக்குது பாருங்கள், அப்போ என் எழுதணும். அடுத்து என்ன இருக்குது, டபிள்யூக்கு என்ன இருக்குது பாருங்கள், டி இருக்குது, அப்போ டி. அப்போ ஆன்சர் என்ன ஆகுது, தி ஈஸ்ட்டு அண்டு ஏஎன்டி, THEANDன்னு வருது ஆன்சர். அதுதான் வந்து இந்த ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், வெரி ஈஸியானது தான். ஏபிசிடிக்கு நேராக என்ன லெட்டர் நம்ம மாற்றி போடக்குள்ளார அட்வான்ஸ் மறை குறியீடு போடுவோம். இறங்கு வரிசையிலேருந்து இறங்கு வரிசையிலேருந்து நம்ம எழுதுக்குள்ளார இதற்கு நேரம் என்னென்ன லெட்ரு வருதோ அதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்னென்னா தி அண்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.